வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம பேரிச்சம்பழம் எப்படி சாப்பிட போகிறோம், அதில் உள்ள வைட்டமின்கள், சத்துக்கள், பயன்கள் இது எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழமாக எடுத்துக்கலாம். சில பேரிச்சம்பழம் கொஞ்சம் அழுத்தமாக ரஃப்பாக அப்படி இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறது மாதிரி தான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் பி, வைட்டமின் B12, வைட்டமின் B5, வைட்டமின் B6, அடுத்ததாக பொட்டாசியம், மெக்னீசியம், தாமிரம் இவ்வளவு இருக்குது. பேரிச்சம்பழம் பொதுவாக அதிகமாக இனிப்புச்சுவை உடையது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேரிச்சம்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடலாம். அதுக்கடுத்தது பாலில் ஊற வச்சும் சாப்பிடலாம். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதோட தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. பேரிச்சையில் பார்த்தீங்கன்னா அதிக இனிப்பு சுவை இருக்கும். இதை அதிகமாக சாப்பிட முடியாது, திகட்டி போயிடும். இந்த இனிப்பு சிலருக்கு நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, வயிறு கடுப்பு, லூஸ் மோஷன் இப்படியெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் உள்ள சத்துக்களும் வைட்டமின்களும் மிக மிக அதிகம். அதனால் இதை நாம் சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கு நம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நாம் இப்போ ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இதை பிச்சு போட்டு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்தாச்சு. அடுத்ததா 3 பேரிச்சம்பழம். பாருங்க, 3 பேரிச்சம்பழம் நல்லா விதையை எடுத்துட்டு பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தேங்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வர்றது மாதிரி உள்ள நெத்து தேங்காயாக எடுத்துக்க கூடாது. சட்னி, குழம்பு இதுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி நல்லா அரை பதமாக உள்ள தேங்காயை எடுத்துக்கணும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் அதிக இனிப்பு சுவை இருக்கிறதுனால இந்த பேரிச்சம்பழத்தில் தேங்காயும் இனிப்பு சுவை உள்ளது தான். ஆனாலும் பேரிச்சம்பழத்தில் அதிக இனிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காயில் வேக்காலத்தை அமர்த்தக்கூடிய சக்தி இருக்குது. அதனால நாம் இந்த பேரிச்சம்பழத்தை கூட தேங்காயை சேர்த்து சாப்பிடலாம். அதுவும் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே போதும். நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி தேங்காயை சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இது தனி டேஸ்டையும் கொடுக்கும். இந்த நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, வாந்தி, வயிறு கடுப்பு இதையும் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக்